இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி படம் வந்து நாளைக்கு ஆகஸ்ட் 1 தெலுங்கு தமிழில் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. உங்கள் எல்லாரோட ஆதரவு கண்டிப்பாக இந்த படத்துக்கு தேவைப்படும். இந்த படத்துக்கு டைரக்டர் நான் மட்டும் டெபியூட்டன்ட் கிடையாது, ப்ரொடியூசரும் டெபியூட்டன்ட், மியூசிக் டைரக்டர் டெபியூட்டன்ட், எல்லாமே நடிச்சவங்க எல்லாருமே டெபியூட்டன்ட்டு. ஐ மீன் சில ஃப்ரெண்ட் மனோகர் சார், மந்த்ரா மேடம், சில கேரக்டர்ஸ் தவிர்த்து மற்ற எல்லாருமே புதுசு. இந்த புது டீமை நீங்கள் கொஞ்சம் உங்களோட எஃபர்ட்டில், உங்களோட ஆதரவில் இந்த படத்தை வந்து தியேட்டரில் வந்து மக்கள் பார்க்க வர வைக்கிறதுக்கு அது உங்களோட நான் ஒரு 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 பொறுப்பாக நான் உங்ககிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த படத்துக்கு உங்களோட சப்போர்ட் ரொம்ப முக்கியம். நன்றி. பத்திரிகை நண்பர்களுக்கும் தமிழ் சினிமா குடும்பத்துக்கும் வணக்கம். சவுண்டாவா? லைட்டாக கேட்குதா? இப்போ லைட்டாக ஃபீவரு, ஜுரம். ஸோ அதனால தான் பத்திரிகை நண்பர்களுக்கும் சினிமா குடும்பத்துக்கும் வணக்கம். என் பேர் டிஜே அருணாச்சலம். அசுரனில் பார்த்துருப்பீங்க. வெற்றிமாறன் சார் அறிமுகமாக உள்ளே வந்தேன். இப்போது அதுக்கப்புறமா 10 தலை இந்த மாதிரி படங்கள் பண்ணிட்டு வந்தேன். உசுரே வந்துட்டு ஒரு நிஜ கதையை பேஸ் பண்ணிட்டு நவீன் டி கோபால் சார் வந்துட்டு ஒரு கதையை வந்துட்டு அவர் இயக்கியிருக்காரு. அந்த ப்ரில்லியண்ட்டாக வந்திருக்கு. ஒரு நல்ல படம். பில்டப் கொடுக்க விரும்பலை, பட் டெஃபினட்டாக நீங்கள் பார்த்து ரசிச்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். அந்த எமோஷ்னல் லாஸ்ட் 20 மினிட்ஸ் தான் என்னோட ஃபேவரட். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இதை நீங்கள் தியேட்டரில் வந்து பார்க்கணும். ஆடியன்ஸாக வந்து இந்த படத்தை வந்துட்டு சப்போர்ட் பண்ணணும். அவர் சொன்ன மாதிரி எங்கள் எல்லாருக்குமே வந்துட்டு இது ஒரு முதல் படமாக தான் பார்க்குறோம். ஸோ உங்களோட சப்போர்ட் உங்களோட ஆதரவும் இந்த படத்துக்கு வேணும். சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நன்றி. இங்கு வந்திருக்கிற பெரியவங்க, மீடியா நண்பர்கள் எல்லாருக்குமே வணக்கம். உசுரை படம் இன்னைக்கு பார்த்துருப்பீங்க நீங்கள் எல்லாருமே. நாளைக்கு ஆகஸ்ட் 1 தமிழன் தெலுங்குல ரிலீஸ் ஆகுது. இன்னைக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த டீம் வந்து பாதி பேர் வந்து புதுசு தான், புது ஒரு டீம். நிறைய ஆர்டிஸ்ட்டை நிறைய படத்தில் பார்த்துருப்பீங்க. பட் இது புதுசாக வந்த ஒரு டீம் தான். எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக போய் எல்லாரும் தியேட்டரில் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். நான் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர். எனக்கு இது தமிழில் டெபியூ. இந்த படத்தை எந்த அளவுக்கு என்னால் மியூசிக்கால் எலவேட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நான் சப்போர்ட் பண்ணியிருக்கேன். நாங்கள் பேசக்கூடாது, படம் தான் பேசணும். ஸோ நீங்கள் தான் பேசணும். தேங்க்யூ ஸோ மச். சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆதித்யா கதிர். உசுரே நவீன் டி கோபால் அவர் தான் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம டிஜே ப்ரோ அப்புறம் வந்து ஜனனி அவங்க கூட நடிச்சது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. படத்தில் வந்து ஒரு லைவான ஒரு லவ் ஸ்டோரி ரொம்ப நாள் கழித்து வந்திருக்கு. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். எல்லோரும் பார்த்து தியேட்டரில் போய் என்ஜாய் பண்ணுங்கள். ஆகஸ்ட் 1 உசுரே. டோன்ட் மிஸ். தேங்க்யூ. வந்திருக்கும் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். இது என்னுடைய முதல் படம். குறுகிய நாட்களில் இந்த படத்தை எல்லாருமே இதில் ஹாஃப் பீப்புள் வந்து எல்லாருக்குமே முதல் படம். குறுகிய நாட்களில் இதை புல் அவுட் பண்ணியிருக்கோம். உங்களுடைய சப்போர்ட்ஸ் இருக்கணும். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். உசுரே படத்தோட ப்ரொடியூசர் ஃபஸ்ட்டு ஸ்ரீகிருஷ்ணா ப்ரொடக்ஷன்ஸில் பண்ண ஃபஸ்ட்டு படம். நீங்கள் எல்லாம் இப்போ படம் பார்த்தீங்க. நீங்கள் நினச்சா மட்டும்தான் இது ஒரு நல்ல கண்டென்ட்டுவே ஜனங்களுக்குள்ளே ஈஸியாக எடுத்துன்னு போகலாம். அதுக்கு உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. நீங்கள் பிஸியாக இருப்பீங்க. இன்றைக்கி நாளைக்கு நிறைய படம் ரிலீஸ் ஆகுது. ஏதோ ஒரு டைமில் எங்கள் படத்தை பற்றி யோசித்து நல்லா நீங்கள் எழுதுனதான் ஜனங்க நம்புகிறாங்க. நல்லா எழுதுங்க தயவு செஞ்சு. தேங்க்யூ. படத்தை பார்த்துருப்பீங்க. ரிப்போர்ட்டர்லாம் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு சின்ன வயசுலேருந்து. இந்த படத்தை நீங்கள் தான் விமர்சனம் பண்ணலாம். ஸோ இதோட வியூஸ் அண்ட் ரிவ்யூஸ் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லபடியாக சொல்லணும். அண்ட் ஆகஸ்ட் 1 ரிலீஸ் ஆகுது. ஸோ தேட்டரில் வந்து இந்த மாதிரி நியூ டீமை கண்டிப்பாக நீங்களாம் நினச்சா தான் கண்டிப்பாக ஒரு பெரிய சப்போர்ட் பண்ண முடியும். ஸோ தேங்க்யூ.
எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்களுக்கு ரொம்ப நன்றி வந்ததுக்கு. என் பேர் ஜெய். இந்த படத்துக்கு நான் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன், எஸ்டேட் பாப்னு ஒரு கேரக்டர். எல்லாருமே இல்லை நிறைய நியூ பர்சன்ஸ் தான் இருக்காங்க. ஈவன் வந்து சில பேர் வந்து பெரிய ஆர்டிஸ்ட் நடிச்சிருக்காங்க. நாங்கள்லாம் புதுசாக பண்ணியிருக்கோம். நீங்கள் எல்லோரும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம். உசிரை வந்து வெறும் வார்த்தை இல்லை, இது எங்களோட வாழ்க்கை. நீங்கள் எல்லோரும் கொஞ்சம் நல்லபடியாக எழுதி எங்களை கொஞ்சம் மேலே கொண்டு போகணும். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி சார். ஆமாம் சார், தெலுங்குலையும் பார்த்தோம் சார். நம்பிக்கை தான் சார். இப்போ நம்ம அந்த கதையை நம்பிக்கை தான் சார். ஆமாம் சார், சேம் இதே தான் சார். நம்ம இங்கே என்னென்ன இருக்குமோ அதே மாதிரி அங்கே தமிழில் இருக்கும் சார். ஆமா சார். ஏன்னா இது வந்து இந்த சித்தூர் சார், நம்ம பாடல் நடக்கிறதுனால அங்க வந்து 50-50 தான் சார். எல்லாம் தமிழும் பேசுவாங்க, தெலுங்கும் பேசுவாங்க. தமிழ் வருமா? ஆமா சார், இது உண்மையிலே சித்தூர்ல நடந்த ஒரு சம்பவம் தான் சார். அந்த சம்பவத்தை நான் வந்து ஒரு சினிமாக்குன்னு ஒரு பாணி இருக்கு சார். அது சில விஷயங்களை மட்டும் மாற்றி நான் அப்படியே ஆமா சொல்லியிருக்கேன் சார். ஓகே தான் சார், பண்றேன். ஹீரோனுக்கும் சொல்லியிருக்கேன் சார். அவங்கெல்லாம் இந்த கதைக்குள்ள வந்தது காரணமே இந்த அந்த கிளைமேக்ஸ் வர ட்விஸ்ட் இது கண்டிப்பா ஒர்க் அவுட் அவன் நம்பி தான் சார் உள்ளவங்க. சார் படத்துல எல்லா கேரக்டரும் சூப்பரா எல்லாருமே வந்து ஹீரோ கூட அவ்வளவு பிரமாதமா ஹீரோ கொடுத்து நடிச்சிருக்காரு. ஆனா ஹீரோயின் கொஞ்சம் ஒட்ட மறுத்து இருக்கிற மாதிரி இருக்குது, கவனிச்சிங்களா சார்? அதுக்கு ஏன்னா அவங்க வந்து ஒரு சொபிஸ்டிகேட்டடா லுக்கு, ஆனா கிளைமாக்ஸ்ல அது கொஞ்சம் கரெக்டா தான் இருக்குது. ஏன்னா அவங்க ஒரு டிராமாவில் இருக்காங்க மாதிரி. ஆனாலும் கொஞ்சம் ஒட்ட மறுத்து இருந்தது, இன்னும் கொஞ்சம் வேலை வாங்கிருக்கலாமோ ஹீரோயினா? இல்ல, அதுக்கு காரணம் என்ன சார்? இப்போ அவங்க ஒரு டிபெண்டா தான் சார் இருக்காங்க. அவங்க அம்மா என்ன சொல்றாங்களோ அதுதான், அவங்களோட சொந்த முடிவு எதுவுமே கிடையாது. அதனால அவங்களோட உணர்வு வந்து அவங்களோட டிபெண்டா எதுவும் வர மாட்டேங்குது. சாரி, இண்டிபெண்டா எதுவும் வர மாட்டேங்குது. அதனால அந்த பொண்ணோட பிஹேவியர் அப்படிதான் சார். இப்படிப்பட்ட அம்மா பொண்ணு உலகத்துல இருக்காங்க. ஆனா இது கொஞ்சம் பாக்குறப்ப ஃபைனலா கிளைமாக்ஸ் சொல்ல வேணாம்ங்கறதால கேக்குறேன். அதான் சார், ஃபைனலா அப்படியே பக்கன ஆகுது. ஓகே சார். உண்மை சம்பவத்துல அந்த சம்பவம் இருந்தது. இல்ல இருக்கு சார், இருக்கு. அந்த மாதிரி நடந்துருக்கு. சில இது சித்தூர்ல தான் சார் நடந்தது. சில விஷயங்கள் வெளியே தெரியாம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு சார். அந்த மாதிரி ஒரு நடந்த ஒரு இன்சிடென்ட் சார். ஆமா ஆமா. இல்ல அவங்க அதாவது அந்த கேரக்டர் பிடிச்சதுனால தான் சார் இருக்காங்க. இல்ல சார், அவர் வந்து ப்ரொடியூசர் வந்து இல்ல சார். நான் 15 வருஷமா நான் வந்து இந்த ஷார்ட் பிலிம்ஸ் எடுத்துக்கிட்டு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணிட்டு அது நான் இருந்தேன். அது அவருக்கு அந்த ஒரு இது எனக்காக தான் அவர் படம் பண்ண வந்தாரு. யார் சார்? அவரா? இல்ல சார், ஊர்ல என்னன்னா தெலுங்கு, அதான் நான் சொன்ன மாதிரி தெலுங்கும் பேசுவாங்க, தமிழ் பேசுவாங்க. சோ நம்ம அது காட்டலாமே அப்படின்னு. சார் லவ் மட்டும் இல்ல, ஃப்ரெண்ட்ஷிப்பையும் ரொம்ப நல்லா சொல்லுவீங்க. சின்ன இதனால அவர் வந்து அந்த இன்னொரு ஹீரோ ஆமா சொல்லுவார்ல, ஆமா வேலூர்ல, ஆமா, ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப நன்றி, ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. மனோகர் சார் அப்பா கேரக்டர் சூஸ் பண்ணீங்க, பட்ஜெட் ப்ராப்ளமா இல்ல சார், அப்படி கிடையாது சார். ப்ராமிஸா பட்ஜெட் நான் அந்த மாதிரி யோசிக்கல சார். இப்போ அவர் வந்து இல்ல சார், அவர் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி வரைக்கும் காமெடி ஆக்டரா தான் சார் பார்த்திருக்கோம். இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா சார்லி சாருமே வந்து மாநகரம் படத்துல ஒரு அருமையான கேரக்டர் பண்ணிருப்பாங்க. எப்பவுமே காமெடி பண்றவங்க தொடர்ச்சி காமெடி பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க சார். திடீர்னு நம்ம கேரக்டர் மாதிரி ஈவன் வடிவேல் சாரும் இப்போ அப்பா கேரக்டர் பண்ணும்போது நம்மளுக்கே எமோஷன் ஆகுது. சரி, அந்த மாதிரி இவர் பண்ணா அது நல்லா ஒர்க் அவுட் நான் நம்பினேன் சார். யார சொல்றீங்க புரியல? இவரா? ஓகே ஓகே. சார் நம்ம அடிக்கடி பேப்பர் நியூஸ் பாக்குறோம் சார். ஆமா சார். பெண்கள் வந்து அவங்களை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டு நைட் வந்து நிறைய கூட்டிட்டு போறாங்க. ஆமா சார், ஆமா சார். அந்த மாதிரி பெண்களும் தாய்கள் தான் உடந்தையா இருப்பாங்கன்னு சொல்றீங்க சார்? ஒவ்வொரு இன்சிடென்ட் ஒரு மாதிரி தான் சார். நம்ம கண்ணுல என்ன படுதோ அதான் சார் நியூஸ், அவ்வளவுதான் சார். நிறைய ஆண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆமா சார், ஆமா சார். அது சார் படத்தோடைய பக்கபலமே வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் மியூசிக் தான். ஆமா சார். படத்துல வந்து அருமையா பண்ணிருக்காங்க, நல்லா இருக்கு. ஆமா சார். ஏன் ஹீரோ ஹீரோயினுக்கு வந்து நல்ல ஒரு டான்ஸ் வைப்ல வந்து நீங்க சாங் இல்ல சார், அது இப்போ உண்மையான அடிப்படையில ஒரு கதை பண்ணும்போது அது எந்த அளவுக்கு நம்ம டான்ஸ் ஆட வச்சு அந்த மாதிரி பண்ணாது நல்லா இருந்திருக்கு. அதனால அப்படி. ஓகே ஓகே சார். சார் சாரி, இல்ல சப்டைட்டில்ஸ் இருக்கு சார். நம்ம அது என்னன்னு டெக்னிக்கல் இஷ்யூ இருக்கு சார். சப்டைட்டில்
ஏன்னா இப்ப வந்து விஸ்வாசம் 3 நாள் முன்னாடி எடுக்க வர்றாரு. 3 நாள் ரிவ்யூ எல்லாம் பேசாதீங்க. சரி கருத்து எடுக்க வேணாம்னு சொல்லிட்டாரு. சரி இது மாதிரி ஒரு சின்ன படம் வருது 3 நாள் தாங்குமா? சரி அது ஒரு கருத்து என்ன? ஏன்னா நீங்களும் சின்ன படம் நடிக்கிறவங்க சரிங்களா? இல்லாட்டி வந்து ஒரு படம்லாம் வந்து வெளியே தெரியாது ஒரு நாள் எடுக்கலன்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க நடிகர் சங்கத்திலயும் இருக்கிறீங்க அதனால. ஆமா அவர் சொன்னதை நான் கவனிக்கல. அவர் என்ன சொல்றாருன்னா 3 நாள் ரிவ்யூ எடுக்காதீங்க, 3 நாளுக்கு அப்புறம் ரிவ்யூ கொடுங்கன்றாரு. இந்த படத்துக்கு அது ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறமா அது எப்படி அப்புறம் 3 நாளுக்கு அப்புறம் நீங்க எது வேணா பேசுவீங்கன்றாரு. உங்க படத்துக்கு அந்த மாதிரி பேசலாமா? அப்படியெல்லாம் கிடையாது. படம் பார்த்தோன்னா அது பேசுறோமே, பேசிதானே ஆகணும். அதானே பூஸ்ட் ஆகும் படம், மக்கள்கிட்ட போய் சேரும். நீங்க பேசுறத சொல்லல, மக்கள்கிட்ட போய் எங்களெல்லாம் ரிவ்யூ எடுக்காதீங்கன்னு சொல்லி உங்களை சொல்றாரா? பத்திரிகையாளர் தியேட்டர் ரிவ்யூவர்ஸ் எல்லாம் போய் எடுக்காதீங்க, 3 நாள் படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் நீங்க எடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. பத்திரிகை இருக்கிறதுனால தான் படமே ரிலீஸ் பண்ண முடியும். பத்திரிகையே இல்லைன்னா அப்புறம் படத்தை எப்படி பண்ண முடியும்? நீங்க வந்து பிடிட்டிங் நிறைய பெற்று போச்சு. அதான் சொல்றது, இது மக்கள்கிட்ட போய் சேருது நிறைய விஷயம். சின்ன படங்கள் வந்து சேர்றதுனால நீங்க சின்ன படமும் நல்லா தான் யூனா போயிருக்குது, அது ஒன்றும் தொங்கலை, அது தாராளமாக போயிட்டு இருக்கு, எந்த மாற்றம் இல்லை. இப்போ படம் பார்த்துக்கு இதுக்கப்புறம் நீங்க என்ன சொல்றீங்களோ இந்த படத்துக்கு வெற்றிக்கு அறிகுறியே நீங்க தான். நீங்க பண்ற பூஸ்டப் தான் இந்த படம் கிக்கு. என்ன சொல்றது, இன்னும் யாரு இது பண்ண முடியும்? இப்போ நான் ஒரு ஆள் போய் எல்லா டிவி சேனலும் பேச முடியாதுல்ல. இந்த மாதிரி எல்லா மீடியாவும் வந்தால் தானே பேச முடியும். அண்ணா பெரிய கேரக்டர் பண்ணிருக்கீங்க. சரிண்ணே, வாய்ஸ் உங்களதா டப்பிங் வாய்ஸ் சார்? என்னுடைய ஓன் வாய்ஸ்ண்ணே, என்னுடைய ஓன் வாய்ஸ். டேரக்டர் இருந்து பொறுமையாக வந்து வேலை வாங்கினாரு. அவர் இப்படிதான் பேசணுன்றது டைட் பண்ணி அவசரப்படாமல் பதட்டம் இல்லாமல் ரொம்ப டைம் எடுத்து எனக்கு வேலை வாங்கினார். அதில் எந்த மாற்றம் கிடையாது. நானாக சொந்தமாக எந்த டைலாகும் உள்ள சொருக முடியல. கேரக்டர் இதுதான் சொல்லிட்டாரு. ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க ஓகே, ரொம்ப நன்றிண்ணா, ரொம்ப நன்றி. எத்தனை ஆண்டு கால சினிமா வாழ்க்கையில இந்த கேரக்டர்ல அப்பா கேரக்டர் நல்லா அருமையா நடிச்சிருக்கீங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்களுக்கு எந்த அளவுக்கு மகிழ்ச்சி கொடுக்குறீங்க? அண்ணா ரொம்ப பெருமைப்படுறேண்ணே. இதுல எந்த மாற்றம் இல்லை. என் குடும்பத்தில் நடக்கிற சம்பவம் தான் இது. என் பையனுக்கு ஏன் நடக்கிற வாதகம் தான் இது. ஓகே, தேங்க்யூ சார். உங்க சப்போர்ட் எல்லாம் என்ன சார்?